என்னங்க, நவராத்திரி சீசன் முடிஞ்சிடுச்சு. 10 நாளும் கொலு எடுத்து வைக்கிறது, அப்புறம் அதை பராமரிக்கிறதுன்னு ரொம்பவே வீடு களைகட்டி இருக்கும். வேலையும் நிறையவே இருந்திருக்கும். இப்போ சீசன் முடிஞ்சதால் விஜயதசமி அன்னைக்கு இரவு படிக்கு ஒரு பொம்மையாக படுக்க வச்சுட்டு அடுத்த நாள் பாதுகாப்பாக வைக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? இந்த வீடியோ மூலமாக பொம்மைகளை நம்ம எப்படி பத்திரமா பேக் பண்ணி வைக்கிறதுங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்ஐ விருந்த சொந்தங்களுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறோம். நவராத்திரி சீசனில் கொலு வைக்கிறதுங்கிறது இப்போ வீடுக்கு வீடு பெருகிக்கிட்டே வருது. எப்படி கொலு வைக்கும்போது நம்ம பார்த்து பார்த்து பொம்மையை சேர்த்தோமோ அதுபோல் நம்ம எடுத்து வைக்கும்போதும் அதில் கவனமாக இருக்கணும். நம்ம பொம்மைகளை பிரிக்கும்போது பாக்ஸில் கூலம், பேப்பர் இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த பேப்பர்களெல்லாம் பத்திரமா வச்சுருந்து ஒவ்வொரு பொம்மையாக அழகாக கவர் பண்ணி ரப்பர் பேண்டோ இல்லைன்னா பார்சல் டேப் மூலமாகவோ ரேப் பண்ணி ஒவ்வொரு பொம்மையாக பாக்ஸுக்குள்ளே வச்சு ஒரு பொம்மையோட இன்னொரு பொம்மை இடிக்காத அளவுக்கு துண்டு துண்டு பேப்பர்களை போட்டோம். அதில் உள்ள கூலங்களை ஏற்கனவே பிரிக்கும்போது இருந்த கூலங்களை போட்டோம். பாக்ஸில் வச்சு பாக்ஸை பார்சல் டேப் போட்டு இறுக்கமாக ஒட்டிட வேண்டியது தாங்க. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுபோல் ஒவ்வொரு பொம்மைகளையும் பாக்ஸில் தனித்தனியாக எடுத்து பேக் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த பாக்ஸில் பேக் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இதுபோல் கொலு படியில் உள்ள எல்லா பொம்மைகளையும் நம்ம அழகாக பேக் பண்ணி வச்சாச்சுங்க. இனிமேல் அடுத்த நவராத்திரி சீசனுக்கு எடுத்து நம்ம பயன்படுத்த வேண்டியது தாங்க. உங்கள் நண்பர்கள் வீட்டில் கொலு பொம்மைகளை பத்திரமா எடுத்து வைக்க என்ன செய்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.